ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்டான பட்டு சேரீ தான். இது வந்து கிரே கலருக்கும் சேராமல், நம்ம மயில் கழுத்து கலருக்கும் சேராமல், கோல்டன் கலர் பார்டர் இருக்கிற ஒரு சூப்பரான பட்டு சேரீ. நல்ல வெயிட்டான சேரீ தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன டிசைன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு போல் என்னென்னா, இந்த வீக் ஃபுல்லாகவே டிசைன் ப்ளவுசஸ் தான் வந்து என்னோடய சேனலில் வரப்போகுது. நிறைய டிசைன்ஸ் வந்து நான் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து நெக்கு கட் பண்ணாமல் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் டிசைனுக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவுட்ரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சுற்றி வரும் அவுட்ரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா சுருக்கு இல்லாமல் நீவி விட்டு எடுத்துக்கோங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ப்ளவுஸு, ரெட்டு சொல்ல முடியாது, ரெட் ப்ளஸ் மெரூன் கலந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு தான் இது. இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது சேரீ காம்பினேஷன் கூட போடுற மாதிரி கூட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த டிசைனை. இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆரி ஒர்க் பேஸ்டு டிசைன் தான். ஓகேங்களா? வாங்க இப்போ பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி வரும் நான் தையல் போட்டு எடுத்துட்டு, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 3 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். எனக்கு லைனிங் கிளாத் இருந்தனால நான் லைனிங் கிளாத் எடுத்துட்டேன். லைனிங் கிளாத் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த பேக் பார்ட் அளவுக்கு எடுத்துட்டு, நான் 3 இன்ச்சு ஹைட்டில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பிசுறு தெரியாமல் கொடுக்கறக்காக இந்த கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே பாட்டமில் நான் வந்து 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்து, அதனால் நான் வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி மார்க்கிங் மேலேயே ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுட்டு வந்துட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தூக்காமல் இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மடித்து அடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேக்கில் வந்து தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே மடித்து அடிச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் அந்த பேக் பார்ட் வந்து தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிளாத் கொடுத்து அடிக்கும்போது அந்த பேக்கில் முதுகில் பின்னாடி தூக்காது. ஓகேங்களா? அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மார்க் பண்ணி கீழேயும் மேலேயும் ஒரே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து 4 இன்ச்சு ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு அப்படியே திருப்பி டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்குவாங்க ஒன் சைடு. அடுத்து இன்னொரு சைடுமே அந்த மார்க் பண்ண இடத்துல 4 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டபுள் ஸ்டிச்சு போட்டு இதையும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரே மாதிரி வரும். நம்ம பேக் டாட் வந்து ஒரே மாதிரி வரக்காக தான் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் பாருங்கள், நான் 2.5 இன்ச்சு நெக் ஓப்பன் வச்சுக்கிறேன். 2.5 இன்ச்சு நெக் ஓப்பன் வச்சு ஹைட்டு எவ்வளோ 9.5 இன்ச்சு வச்சு ரவுண்ட் நெக்கு தான் வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது 1.5 இன்ச்சு அவுட்டர் லைன் வச்சுக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு அதை ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சர்க்கிளாக 1.5 இன்ச்சு வச்சு அந்த லைன் வந்து நான் டார்க்காக போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கீழே வந்து அச்சு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி டார்க்காக போட்டுக்கோங்க. டார்க்காக போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அச்சு வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் 2 பக்கம் வரைஞ்சிட்டு இந்த அவுட்டரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். நான் வந்து பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சின்ன பார்டராக இருக்கனால கீழே கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு நான் எடுத்துருக்கிறேன். இதே பெரிய பார்டராக இருந்ததுன்னா 2 பார்டர், அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, பெரிய அதுவே சரியாக போயிடும். இது கொஞ்சம் சின்ன பார்டராக இருக்கிறனால
நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ரவுண்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மார்க்கிங் மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மடித்து அடிக்கிறதுக்காக அடிச்சுட்டு, இதையுமே வந்து சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துட்டு, இந்த மாதிரி அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து லேஸ் கொடுக்க தான் போகிறேன். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிட்டிங்கன்னா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லாட்டி வந்து நம்ம என்னதான் லேஸ் கொடுத்தாலுமே சின்ன லேஸாலாம் இருந்ததுன்னா அது வந்து தண்ணியில் போட போட பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். பாருங்க, நல்லா அதை ஃபுல்லாக சுற்றி வர அடித்தாச்சு. அதுக்கப்புறம் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மேலேயும் கீழேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலே வச்சு அப்படியே நான் அந்த லைன் 2.5 இன்ச் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அடிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரவுண்ட் நெக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி நிறுத்தி கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து நெக் ஷேப் வந்து பார்க்குறக்கு பின்னாடி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு குளத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்போது தான் கொக்கு வரும். அது என்ன ஒரு ரீசன் இன்றைக்கி நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று படித்ததில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட 4 காசு பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த கொக்கு வந்து நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்கிற முக்கால்வாசி மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து சில மனிதர்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து என்னடா காசு தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காசு இருந்தால் தான் நம்மளை தேடியே வர்றாங்க. இல்லாட்டி அந்த குளத்துல தண்ணி வற்றிருச்சுன்னா அந்த கொக்குக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னா நம்மளை தேடி வரமாட்டாங்க. இது வந்து நான் சில பேரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது தான். இதை வந்து இன்றைக்கி ஒரு எதர்ச்சியாக வந்து ஒரு பட்டிமன்றம் கேட்டுட்ருக்கும்போது அதில் எதர்ச்சியாக வந்தது. அது எவ்வளோ உண்மை, அவர் வாழ்க்கையில் நடந்ததை அவர் சொன்னார். அது எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிப்பீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் சைடு அடிச்சுட்டு அதுலேயும் சின்னதாக எனக்கு கொஞ்சம் பார்டர் மிச்சமானனால நான் அதையும் வந்து அதில் வச்சு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஃப் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஒன் சைடு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் ஜாயின் பண்ணுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தனியாக ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணணும்னா ரொம்ப தின்னாக போயிடும். அது வந்து அப்போ போடும்போது ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு டபுள் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஸ்டோன் லேஸ் வைக்கிறேன். ஸ்டோன் லேஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்டோன்லேஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன்லேஸ் ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். பட்டு ஆனாலும் நான் கொஞ்சம் கிராண்டாக இது வந்து கல்யாணத்துக்காக கொடுத்துருந்தனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டோன்லேஸ் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. இப்போ வந்து நான் பார்ட்ரு, அதாவது நமக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் டைமில் திடீர்னு கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற
தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒர்க்கு அதாவது இப்போ பாருங்கள், நான் வந்து கைக்கு வந்து சின்ன 4mm பீட்ஸும் 2mm பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணி கை ஊசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிசைனே பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரி ஒர்க் பேஸ்லையுமே ஒரு டிசைன் சூப்பராக சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக எந்த சாரீக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.